ஏதோ 2 இட்லி 10 கேக்குற, வேணும்னா எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடு. தரமாட்டேன் நான் சொல்றோம். எத்தனை வண்டா சொல்லுது அத கைட்டு கேளா 2 8 10மா. அப்படியா? எனக்கு வந்து பார்த்தா தூரத்துல இருந்து கேட்டா 2 இட்லி 10 பாவம், எனக்கு சோறு கூட போட மாட்டோம். நீ இதுவோ கைட்டு, அதனால டிப்ரஷன். அதான் உங்க கேக்கல. பிரியாணி வந்துட்டாங்க பாரு. இவனா எங்க போயிந்தா சாஞ்சு நின்னா கொஞ்சம் எங்களை பேச விடுறீங்களா? சொல்லுங்க மேம். இப்ப டீசென்டா சொல்லுங்க மேம். அடிப்பா அப்படியே பம்புவா இப்போ அப்படியே ஃபுல்லா. உங்க அப்பா வந்து ரொம்ப ஆசையா மெலோடியன் உங்களுக்கு பேர் வச்சது எதுக்குன்னு தெரியுமா? நீங்க நல்லா அழகா பாடணும், மெலோடியஸா பாடணுங்கிறதுக்காக தான் பேர் வச்சாங்க. நீ பாடுறதை விட ஜாஸ்தி பேசிட்டு தான் இருக்க. இன்னொரு விஷயம் மேம், இமான் சார் மாதிரி அவரும் ஒரு கம்போசர். இப்படிதான் வந்து பார்த்தா உங்க அண்ணன் மைக்கேல் ஜாக்சன் கோத்து விட்ட. எங்க அப்பாவும் இமான் சார் மாதிரினா திடீர்னு ஏதாவது வாசிச்சு காமிங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவாரு அவரு? ட்ரம்ஸ்ல கில்லாடி, கீபோர்ட்ல கில்லாடி. அவர் சொல்லிறாரு கல்யாணம் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ண முடியாது. உங்க பொண்ணுக்கு மியூசிக் பிடிக்காதுன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என் மியூசிக் மேல நான் உயிரே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை டிவைஸ் பண்ணி வச்சு எங்க அம்மாவை கண்டு. டிவைஸ் பண்ணிட்டாரா? சார் நீங்களா போய் நிறுத்தலாம். இல்ல நேதான் நேதர் மெலோடி போதும். இல்ல இல்ல ஆனா அந்த கதையை சொல்றேன். வாய முடி. கேக்குறாங்கப்பா. அப்பா கேக்குறாங்கப்பா. அவங்க நைனாக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. தியாகி அவர். ஸ்டாண்டிங் ஓவேஷன் அவங்க அப்பாக்காக. வாட் a man. இல்ல நிஜமாவே நீங்க 15,000 பாட்டு கம்போஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேம், நான் ஒரு 150 பாட்டுக்கிட்ட எழுதி இருக்கேன். எனக்கு தெரியாது மேம். இல்ல மேம். வாய் மர. இல்ல மேம் தெரியாது மேம். அவர் என்ன பண்ணுவாருன்னு. வாய் போதும். சரி ஓகே. எனக்கு மெலோடினா அவ்வளவு ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் பிடிக்காது சார். பொண்ணா பிறந்தா மெலோடியான்னு வச்சிருப்பேன், பையனா பிறந்துட்டான் அதனால மெலோடியன் வச்சிட்டேன் பேரை. கடவுளுக்கு நன்றி சொல்லு. உங்க அப்பாவுக்கு மெலடி பிடிக்கும், அதனால மெலோடின்னு வச்சு குத்துனா குத்தோடின்னு வச்சிருப்பாரு.